மங்கையர் உலக நேயர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். நான் உங்களுடைய திஷா கேரலைன், the founder and CEO of Disha Caroline Image Consulting. இன்னைக்கு நம்மளோட எபிசோடில் ஹோம் ஆர்கனைசிங் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். எப்படி நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ஆஃபீஸை வந்துட்டு கோயில் மாதிரி எல்லாரும் பார்க்குறோமோ, வீடு வந்து நம்மளோட ரிலாக்ஸிங் ஸ்பேஸ் பார்ட் 2. ஸோ எப்படி நம்ம எவ்வளோ டென்ஷனோட ஒர்க்கில் இருந்தாலும், இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் இருக்கீங்க. ஸோ ஹோம்ன்றது வந்துட்டு ஒரு ரிலாக்ஸிங் என்வாயன்மெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு வந்து லைட்டிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்றதான் நாம் இன்றைக்கி எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ என்னோட லிவிங் ரூமில் இருக்கேன். இங்கே வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வி ஹவ் டன் வெரி பியூட்டிஃபுல் லைட்டிங். ஸோ கலர் சேஞ்சிங் லைட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து எப்படின்னா நம்மளோட மூடுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளோட எந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஸ்பேஸில் இருந்தாலோ இல்லை ஹாப்பியாக இருந்தாலோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் மாற்றுற மாதிரி வி ஹேவ் செட் மூட் லைட்டிங். ஸோ என்னோட லிவிங் ரூம்லேயும் சரி, என்னோட பெட்ரூம்லேயும் சரி, அதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்மால் ரிமோட்டை வச்சு என்னோட ரூமோட என்டையர் என்வாயன்மெண்ட் எப்படி மாறப்போகுது, அந்த அட்மாஸ்ஃபியர் மாறப்போகுது அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் தேர் இன் ஆரஞ்ச் லைட். ஸோ இந்த ஆரஞ்ச் லைட்டிங்க்கு வந்து நான் இட் இஸ் தேர் இந்த லோவஸ்ட் லைட்டிங். ஸோ இப்போ லோவஸ்ட் லைட்டிங்கோட அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வோல்டேஜும் கம்மியாகும். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் திஸ். ஸோ இது எல்லாமே வந்து 15 watts லைட் அண்ட் 4 போட்டிருக்கோம். அண்ட் இந்த லோவஸ்ட் இருக்கிறதுனா உங்களுக்கு வோல்டேஜ் கம்மியாகுது. ஸோ இட் இஸ் பவர் சேவிங். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா, சரி இப்போ நான் இப்போ பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த லோவஸ்ட். இப்போ நான் செகண்ட் ஹையஸ்ட் நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டிங் மாறிடுச்சா? நெக்ஸ்ட் ஒன் இன்னும் பிரைட்டாக காமிக்குது பாருங்கள். Now I am going to go for full 100%. இதில் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் வோல்டேஜ், உங்களுக்கு கரண்ட்டும் சரி, உங்களுக்கு ஒரு லைட்கான ஃபுல் பொட்டென்ஷியல் 15 wattsக்கான ஃபுல் சார்ஜ் வந்து இப்போ அடுத்து வைக்க போகிறதுல உங்களுக்கு ஆகும். Now this is the brightest. So this is the orange light. அதே மாதிரி we have white light, warm light, yellow light. So I am going to show you warm light. இப்போ வார்ம் லைட்டிங்லேயும் நான் வந்து லோவஸ்ட்லேருந்து காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ திஸ் இஸ் வார்ம் லைட். ஸோ திஸ் இஸ் த பிரைட்டஸ்ட். நான் கொஞ்சம் இப்போ இறக்குறேன், கொஞ்சம் லெஸ், அதுக்கப்புறம் இது கொஞ்சம் 1/4, half of it. இதுதான் லீஸ்ட் பிரைட்னஸ். இப்போ நான் வார்ம் லைட் காமிக்கிறேன் அதே மாதிரி. திஸ் இஸ் வார்ம் லைட். வார்ம் லைட் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஒயிட்டை விட கொஞ்சம் அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் யூ கேன் யூஸ் இட் ஃபார் ஒரு டே டைம் யாராவது விசிட்டர்ஸ் வராங்களோ, கெஸ்ட் வராங்களோ, இல்லை வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock மாதிரி ஏதாவது கெஸ்ட் வராங்களோ, அந்த டைம் யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் அ லைட்டிங். இட் வில் கிவ் தட் நைஸ் வார்ம் ஃபீலிங். அட் த சேம் டைம் ஒரு டே டைம் ஃபீலிங் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். திஸ் இஸ் த ஹையஸ்ட் பிரைட்னஸ் இன் இது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு கோ ஃபார் த லோவஸ்ட் பாயிண்ட். Now this is the last light. This is something which you see everywhere, but இதோட intensity change ஆக பாருங்க. This is white light. This is the lowest. இது வந்து ரீடிங்க்கு இல்லை ஈவினிங் டைம் ரீடிங்க்கு you can use this light. Okay, so I'm going to show white. This is the half part. உங்களுக்கு நான் ஹாஃப் வச்சோடனே எவ்வளோ பிரைட்னஸ் வருது பாருங்கள். யூஸ்வலாக என்னோட ரூமில் ஐ வில் பி இன் திஸ் லைட்டிங் ஒன்லி. ஒரு ஈவினிங் டைம்னா ஐ வில் சேஞ்ச் இட். ஸோ இதுலேயுமே வந்து நான் ரிமோட் வச்சு ஒரு லைட்டுமே நான் செப்பரேட்டாக நான் வந்து ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். இப்போ நான் ரிமோட் வச்சு எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணுவேன், ஆன் பண்ணுவேன். இப்போ லைட்டு வந்து நெக்ஸ்ட் லெவல் 3/4. திஸ் இஸ் அ ஃபுல் பிரைட்னஸ். ஸோ நவ் யூ சி 4 லைட்டுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரூமோட ஃபீலிங்கும் உங்களோட ஸ்கின் டோனும், இப்போ நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் எடுக்கிறீங்கன்னா யூ கேன் புட் இட் இன் திஸ் லைட்டிங். ஆட்டோமேட்டிக்லி இட் வில் சேஞ்ச் த வைப் ஆஃப் இட். ஸோ யூ சி வைபே வந்து ஒரு டே டைம்லேருந்தே ஒரு ஈவினிங் டைம் ஒரு நைஸ் பார்ட்டி ஃபீலிங் வருது. ஸோ தீஸ் பிக்சர்ஸ் அண்ட் ஆல் வில் லுக் அமேசிங். அண்ட் தட் இஸ் ஹவ் ஐ டூ மை ஃபோட்டோகிராஃபி ஆல்சோ இன் மோஸ்ட் ஆஃப் த டைமிங். அண்ட் திஸ் இஸ் சம்திங் விச் வில் நரிஷ் யுவர் மூட் ஆர் கீப் யூ மோர் காம் அண்ட் சேன். ஸோ ஒரு லிவிங் ரூமுக்கு ஒரு லைட்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது பார்த்தீங்க. அடுத்து என்னோட பெட்ரூமுக்கு போகலாம். ஸோ ஃபார் என்னோட லிவிங் ரூமோட லைட்டிங் பார்த்தீங்க. அடுத்து என்னோட பெட்ரூமோட லைட்டிங் பார்க்கலாம். Welcome to my calming space, which is my zen mode, which is my relaxation mode. என்னோட brilliant ideas, என்னோட videos or என்னோட reels or anything with respect to my work or me being myself or rejuvenating myself, this is my space. So this is my at home working space. So my laptop and my desktop is right here, and inge da I do my work, and this is my bed right here and my bedside table. And இங்கே தான் நான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃபன் ஐ எம் ஃபைண்டிங் மை செல்ஃப். ஸோ என்னதான் ஒரு ஹெக்டிக் ஒர்க் டேயாக இருந்தாலும், எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணாலும், எவ்வளோ பர்சனல் ஷாப்பிங் பண்ணாலும், I come back to my room and I am myself. So that is mostly because of the way I've set up my room, and it's because of the way my aura or the ambience which I have
which is particularly because of that I am so and so, this is me அப்படின்ற மாதிரி இருக்கும். And இந்த ஸ்பேஸ்க்கு வாங்க, I'll show you more. So most of you என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு they know that I'm an avid book reader. So this is my bookshelf which I had designed it on my own with my carpenter. So usually ஒரு bookshelf னு பார்த்தீங்கன்னா ஒரு cupboard இருக்கும், ஒரு glass இருக்கும், and அதுக்குள்ள books எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. So it will be stockpiled in the same place, and half of them do not even know what books they have. So எனக்கு வந்து I wanted to see all the books which I have. So எல்லாமே ப்ராப்பராக நான் படித்த புக்ஸ், படிக்காத புக்ஸ், என்னோட மேகசீன்ஸ், என்னோட செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், ஒரு என்னோட பிஸ்னஸ் ரிலேட்டட் புக்ஸ், என்னோட அடிஷ்னலாக நான் என்னெல்லாம் படிக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி புக்ஸ் எல்லாமே வந்து I have kept it in this space. So this is like my knowledge shelf ன்னு சொல்லலாம். And I love reading books. I tend to buy at least one book every 2 months. So this is my current collection. It இன்னும் enhance ஆகும் because right now I am into more reading material online as well as offline, and COVID-naல book போய் வாங்க முடியல. So this is how I have built my collection, and I love my bookshelf, and it kinds of adds to the aesthetics of my room. So எவ்வளோ மினிமலிஸ்டிக்காக இருந்தாலும் என்னோட ரூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா I've kept it very minimal, and this is one of my unique piece which I have it here. ஸோ எந்த அளவுக்கு லிவிங் ரூமோட லைட்டிங்கும் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி உங்களோட பெட்ரூமோட உங்களோட பர்சனல் ஸ்பேஸ் அதோட லைட்டிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ என்னோட பெட்ரூமும் ஐ ஹாவ் கிரியேட்டட் இன் சச் அ வே தட் இட் கிரியேட்ஸ் தட் எனக்கு அந்த ஆம்பியன்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு மூட் லைட்டிங் செட் பண்ணுற மாதிரி எவ்ரி திங் ஐ ஹவ் டன் இட் ஹியர். ஸோ திஸ் இஸ் மை ஃபேவரட் லைட்டிங் ஹியர். மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் பி ஒயிட் லைட் ஆர் இந்த வார்ம் லைட் இருக்கும், அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் லைக் யூஸ் திஸ் ரிமோட் டு ஆப்ரேட் இட். ஸோ நம்ம ஏஞ்சி போய் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்ற சில பேர் சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஸ்மார்ட் லைட்டிங். ஐ கேன் ஸ்விட்ச் இட் ஆன் அண்ட் ஆஃப் இன் எனி பிளேஸ், அண்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ ஹவு இட் சேஞ்ச்டு. என்னோட ஹாலில் சேஞ்ச் ஆன மாதிரி, என்னோட லிவிங் ரூமில் சேஞ்ச் ஆன மாதிரி, என்னோட பெட்ரூம்லேயே இட் சேஞ்சஸ். ஸோ ரைட் நவ் இட் இஸ் இன் yellow light. It is in warm yellow, and I'm going to change it to orange. This is orange lighting. This is full brightness, and இதுக்கு முன்னாடி இருந்த lighting in full brightness. This is yellow light. So yellow light adds like என்னோட வீடியோஸ் பண்ணும்போது more often people think that I use additional lighting or any kind of effects. No, this is the lighting I use. இதில் தான் வந்துட்டு I kind of create that environment, and this is my white light. So எனக்கு நான் ஏதாவது virtual call இருக்கிறேன், என்னோட Zoom meetings இருக்கிறேன்னா this is the lighting I use, and it kinds of adds to the brightness, and it kind of freshens you up, makes you look more brighter. Photos எடுக்கிறோன்னா இந்த மாதிரி நல்ல warm light or orange light யூஸ் பண்ணோன்னா it will look very very good, especially if you're wearing all these warm colors. So this is all about my lighting. I'm going to show you one more interesting part about my room, and then we'll wrap up the video. ஸோ மோர் ஆஃபன் என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க இல்லை என்கிட்ட பேசுகிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்னோட ரூம் வந்து செப்பரேட், என்னோட கிளாசெட் தான் வந்துட்டு என்னோட ஆஃபீஸ் நினைப்பாங்க. திஸ் இஸ் மை பெட்ரூம் கிளாசெட், திஸ் இஸ் மை ஓன் பர்சனல் ஸ்பேஸ், அண்ட் என்னோட ரூம்க்கும் என்னோட கிளாசெட்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணுன்றதுக்காக தான் ஐ ஹேவ் திஸ் டோர் கெப்ட். ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக், அண்ட் நான் தூங்கும் போது ஐ க்ளோஸ் மை கிளாசெட் அண்ட் ஐ ஹாவ் மை ஓன் ஸ்பேஸ் ஹியர். ஸோ மை பெட்ரூம் ஹேஸ் அன் எக்ஸ்டென்ஷன் டு சீக்ரெட் கிளாசெட் ஹியர், அண்ட் அந்த கிளாசெட் டூர் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க, அண்ட் தட் கம்ஸ் டு தி எண்ட் ஆஃப் த வீடியோ. உங்களோட ஹோமையும் வந்து உங்களோட பர்சனல் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணணும், இல்லை இஃப் யூ வாண்ட் அ கிரியேட்டிவ் ஏஸ்தட்டிக் ஃபீலிங் டு யுவர் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் யூ வாண்ட் டு லேர்ன் ஆல் ஆஃப் திஸ், நீங்கள் இது கற்றுக்கணும் பர்சனலாக உலகத்தோட எந்த மூலையிலிருந்து வேணாலும் நீங்கள் என்னோட ஆன்லைன் செஷன்ஸ் எடுத்துக்கலாம், என்னோட இன் பர்சன் செஷன்ஸ் சென்னையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஐ வில் பர்சனலி கம் அண்ட் டீச் யூ ஹவு டு டூ ஆல் ஆஃப் திஸ் ஆன் யுவர் ஓன். ஸோ all you have to do is visit www.dishacarolinimage.com and you will be the best in your own household. உங்களோட ஹவுஸ்க்கு நீங்கள் தான் வந்துட்டு எஜமானின்றது மாதிரி ஆயிருப்பீங்க. ஸோ இது வந்து டீனேஜர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஹோம் ஆர்கனைசிங் சொல்லிக் கொடுக்கலாம், நீங்கள் மெச்சூர் விமனாக இருக்கலாம்னு சொல்லி எந்த வயசாக இருந்தாலும் யூ கேன் லேர்ன் ஆல் ஆஃப் திஸ். ஸோ யூ கேன் பர்சனலி டேக் ஆல் தீஸ் செஷன்ஸ் அண்ட் லேர்ன் ஹவு டு ஹேண்டில் யுவர் ஓன் ஹவுஸ் ஹோல்ட். ஸோ உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட ரூம் ஹேஸ் டு பி an extension of you. உங்கள் வீடு has to be an extension of you. So that's what I teach to my clients in personal style session. So if you want to learn all of that, you can visit and learn from me. Talk to you guys in the next video. Until then, tata bye bye from Disha Caroline.